நல்ல காலம் நான் மின்னால மட்டும் நின்று இருந்தா தலைவரை வாயில விட்டாட்டு இருப்பான். ஒன்னால மட்டும்தானே ஈத்து வந்து விட்டு கொண்டு வராங்க தெரியுது ஆர்வம். நான் கொண்டு வர மாட்டேன். உன் ஆர்வம் எனக்கு ஒரு நாளுக்கு தானே தெரியும். இந்த பெருத்த சபைக்கு அழகு என்ன கை வச்சு நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போட்டா பச்சா எடுத்து நான் கையில மூந்து வாசனை பாரு. என்னது பால் வாசனை நீ பயனால நினைக்கிறேன். என்ன பால் வாசனை வருதா? இந்த பெருத்த சபைக்கு அழகு கொலப்பாக்கம் சின்ன கொலப்பாக்கத்துல ஆட்ட ஆடிட்டு போட்டா உன் கை அங்க சிரிக்குமா சிரிக்காத வரணும்னா டீகள்ல தான் கண்டுக்கலாம். உனக்கு விஷயம் தெரியாது. இங்க வரணும்னா கொஞ்சம் பயந்து அடக்கம் அமரல் ஒழுக்கம் அன்றாட கேட்கும். அடக்கம் அமரல் ஒழுக்கம் அடங்காம ஆறுதல் வைத்தது நான் அடக்கமும் கையடக்கமும் உன்னுடைய மனசு கட்டுப்பாடு இருந்தாக்கா எங்கேயும் வாழலாம். தப்பு கிடையாது. மேல கை வைக்காத பேசணும். என்ன காரணம் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சொல்லுங்க. சொன்னாதான் தெரியும். மேல கை வைக்காத. கூத்தாண்ட கோயிலுக்கு காக்கு வெட்டிட்டு தரான். என்ன கோபாகம் போறவன் அது இல்லையம்மா. இன்னும் தண்ணி விடல. மாரியாத்தா வாத்துக்குது. என்ன மாரியாத்தா? உப்பு மாரியாத்தா. அது எப்ப போறதாக்கு தண்ணி விட்டாதான் காரியம். எப்ப தண்ணி விடுறாங்க? நான் சொன்னாங்க இன்னும் 2 நாளுக்கு இருக்குது. ஓட்டரும் வச்சுக்க. நான் 2 நாளுக்கு தான் தொடர்ந்து ஆட்டம் இருக்குது. நீ எங்க போய் நீ கூட பாக்க தெரியுது. 2020 வரைக்கும் ஆம்பளை அடிச்சு பார்த்தா மாலை அவனால குடிச்சிட்டு கால் வர்ற கை வர்றன்னு மாட்டிக்கணும். பிரி பஸ் விட்டுறதுல இருந்து 2026 இது கிளம்பிடுச்சு. இப்ப அடிக்கிறதுக்கு சிறியவர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் தந்தைமார்கள் நாட்டாண்மை வைஸ்மின் தலைவர் உப தலைவர் கவுன்சிலர் அவங்களுடைய வாதத்திற்கும் நிச்சயமா நாளை சபா சேர்ந்த எப்படி வாத்தியார் அவருடைய வாதத்திற்கும் கோனடி மருந்தாடிக்கூடிய திருமண சக்கரவர்த்தி அதனுடைய வாதத்திற்கும் அதே பகவத்தை சேர்ந்த ரமேஷ் ஆசிரியர் அவருடைய வாதத்திற்கும் இருக்க நாடகாசாமி இருக்கிறார்கள் அவங்களுடைய வாதத்திற்கும் இந்த கூட்டி கொடுத்த கெட்டிக்கார பொட்ட பையன் கூட்டி கொடுத்த எப்ப கூட்டி கொடுத்த அது மும்பால கேட்கணும். நான் போய் பேசியிருப்போம். அப்படி கிடையாது. இந்த 21 பேரையும் எவனா அடிச்சு கடவுள் சொல்லிட்டு ராமலிங்கம் ட்ரைவர் போனா பார்த்தேன்னு வருவான். அவன் வந்தானா இன்னைக்கு சாப்பிட்டு அடி 20 அடி உண்டு. வா அப்பா எப்படி இந்த 21 பேரையும் கும்பலா திருப்பாளூர் அசிங்கமா ஒண்ணு சொல்லாத. இந்த வருஷம் நீ என்ன சொல்றியோ அது 2 வருஷம் வர வரைக்கும் பசங்க பூரா காதல வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. நீ கூட்டி கொடுத்தவனு சொல்ற. நீ காலையில அப்படி போகல கூட்டி கொடுத்த போறான்னு சொல்லு. சின்ன சின்ன பல அப்படி கிடையாது. இந்த 21 பேர் கும்பலா திருப்பாளூர் புளியா மரத்துக்கு கூட்டி கும்பலா சேர்த்து டாடா ஏசி ஏத்தி வந்து இந்த குலபாகத்துல சின்ன குலபாகத்துல இறக்கி விட்டு ஆட விட்டு பார்த்தாயே. அதனால தான் கும்பலா கூட்டி கொண்டாங்க. கரெக்டா சொல்றேன். மனுஷம்மா மாயா பிறப்பதாகுது. அதுவே கூடு கூடு ரெண்டு மணி சேவடா பிறப்பதான் வருது. ஒரு மனிதா பிறப்பது ரேஸ் கிடையாது. ஒரு மனிதனை பார்த்து ஒரு மனிதன் பேசக்கூடாது. அப்படி அந்த சபைக்கு முன்பாக நான் வந்தேன். யாரம்மா? யாருடைய மனைவி? எதற்கு வந்த? எந்த நாட்டை சார்ந்தவன்? என்ன சமாச்சாரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கணும். நீ யாரம்மா? எந்த ஊரு? எந்த இட போற? எத்தனை பேர் வரா? யாராவது வச்சிருக்கீங்க? வீட்டு வேலைக்கு சிரிச்சு
தோல்கட்டில் உங்க அக்கா விற்கிறாரு சப்புட்டா 10 ரூபாய், சப்பத்துக்கு 10 ரூபாய், சப்பத்துக்கு 10 ரூபாய்னு. சொல்றியா சப்பாட்ட பழம் விக்குது இது. அந்த சப்பாட்ட வியாபாரம் போற நீங்க ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க. விக்கிறவங்க போறா சப்புட்டா 10 ரூபாய், சப்புட்டா 10 ரூபாயா? 6 ரூபாய் தான் இருக்கு. 6 ரூபாய்க்கு வந்து சாப்பிட்டு பண்ணிப்போம். வந்து சொல்லப்பா. 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 5 ரூபாய்க்கு சாப்பிட்டா. ஆமா வந்து வட மதுராபுரி வரக்கூடிய ராம சக்கரவர்த்தி அவருக்கு வளர்ப்பு பெண்ணாக ஆமா வளர்ந்து வாழ்ந்து வரக்கூடிய 100 பேருக்கு மூத்தோர் மணங்காமுடி சேகரர். அவர்தான் துரியோதன மன்னன். அவருக்கு மனைவியாக அமர்ந்து வளர்ந்து கொண்டு வருகிற 100 பேருக்கு மூத்தோர். துரியோதன மன்னாட்டியா நீ? ஆமாங்க. பேரு பெருந்துருவா. தெரியுது. ஆமா. நாடு பொருத்தம். பிள்ளை அஸ்லாபுரம் மாவட்டது 66,000 வீடு. ஒரு வீதிக்கு 66,000 வீடு. சதுரத்துக்கு சதுரமான நாடு. காணிக்கஞ்சே கிடையாது எங்க பட்டினம். பட்டணத்துல காணிக்கஞ்சே வேலை கிடையாது. கிடையாது. ஆமா ஆமா. எதுக்கே கோடிக்கிற வேலை கிடையாது. ஆமா ஆமா. நாங்க பாரிய பட்டணத்துல யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் நீங்க கிடக்கலாம். நீங்க ஒரு 100. உங்க வீட்டுக்காரங்க கொஞ்ச நேரம் அவங்க ஒரு 100. உங்க இஷ்டம் தான். எங்க வேணாலும் பிறந்து எல்லாம் காணி கண்டி இருந்தா தானே சண்டைக்கு வருவாங்க. அது காணி கண்டியில இருந்து நாடாச்சு. அப்ப எங்க வேணாலும் பிறந்து கிடக்கலாம். அப்படி இருக்க என் மாமியா காந்தாலி இருக்குது 100 பெற்றது. பொண்டாட்டா வாத்தமா வர என்ன அதே வேலை இருந்துட்டாளா? என்ன 1-2 பேக்கத்துக்கே லோல் பண்ணிட்டு அப்படியே போய் கட் பண்ணிருந்துங்க. அதே தேனாங்காட்டம் ஒரு இட்லி 2 டம்ளர் காப்பி குடிச்சுட்டு இருக்குது. என் மாமியா 100 பெற்றாலும் நான் அதுல 60 பெற்றேன். என்ன சொல்ற? இவ்வளவு பெரிய சபையில ஒரு பொட்டச்சி துணி வேலைக்கு பாக்க அது சின்ன வயசா இருக்குது. 60 புள்ள பெத்ததுன்னு சொல்லிச்சா எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. எப்படி இது புள்ள பெத்ததா புள்ள பெக்கலையான்னு கண்டுபிடிச்சேன். உனக்கு எப்படி தெரியும்? புள்ள பெத்தந்தா தொப்புல சுத்தி கோடு கோடா வரி வரியா இருக்கும். புள்ள பெக்காதா தொப்புல சுத்தி மயமாயன்னு இருக்கும். யாருக்கு பாத்தீங்க? என் மாயந்தாளுக்கு பார்த்தேன். மாமியோட என்ன வேணும்? அக்காவை வேணும். உனக்கு என்ன புத்திக்குதா? ஒரு பொண்ணா பிறந்தா 16 மோயம் சேலை கட்டினு வந்து பாரு, 1 ரூபாயும் ஆக மாட்டான். இப்ப நேத்து என்ன ஒரு பக்கம் கண்டாச்சிபுரம் பேனிட்டு மாட்டின்னு வருது. பேண்ட் போட்டு வந்தாங்க. பேண்ட் மாட்டின்னு இந்த பக்கம் ஒரு பேக், இந்த பக்கம் ஒரு பேக் மாட்டிக்கிச்சு. டவுன் வண்டி கிளம்பி ஓட்டமா ஏறி போய் உட்காந்து பிடிச்சி இப்படி ஏறிச்சு படியில வச்சு ஏற்றி போய் பட்டாரி கீச்சு ஓடி போச்சு. சொல்றேன் அடுத்து கரெக்ட் நான் சொல்றேன் உண்மை கொண்டு வரேன்.
தெரியுது. நானு 60 பத்துல என்ன தெரியுமா 60 லட்சணம் முடிஞ்ச லட்சணகுமாரனை பெற்றெடுத்து ஒரே ஒரு பிள்ளைதான். ஒரே ஒரு பிள்ளை. பரவாயில்ல பரவாயில்ல. வருவான், பாரு எப்படி இருக்கிறான்னு. கதை இருக்காத கதை வரும் சத்தம் போடக்கூடாது. 60 லட்சணம் முடிஞ்ச லட்சணகுமாரனை பெற்றெடுத்து வளர்த்து கல்யாண வயது பருவம் ஆயிட்டது. ராஜாவும் உங்களுக்கு பிரச்சனை உண்டாகி எப்படியா பசங்களா இவர் ராஜாக்களா கொஞ்ச நாள் பூரா பேரும் மனம் ஓட்டிட்டீங்க. ஓட்டி வச்சிருக்கிறோம். பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கீங்க. நல்லா இருக்கிறோம். கணவர் கூட்டுக்கிறாரு. அவரை பார்க்கணும். வீட்டுக்காரு ஒண்ணு போட்டு எதுன்னு கேட்கணும். அதனால சொல்லி வந்துடுறோம். அப்படி புரியும். வண்டி என்ன வந்துக்கிற பெரிய வண்டி. டேய் தம்பி குமார், மனைவியா இருக்கக்கூடிய பானுமதி வந்து விட்டுருக்கா. மணி வந்து தாண்டி ஆம்பளை மாதிரி பேசணும்னு தலைவர் சொல்றாரு. தலைவர் ஓம் பொண்டாட்டி ரைன் பண்றாரு. தெரியாத தலைவர் தெரியாத உட்காந்துக்கிறாரு. பெண்ணே பானுமதி பெண்ணே பானுமதி பெண்ணே பானுமதி கணவர் என்று ஓடி வந்து என்னுடைய பாதத்தை பணிந்தபடியால் என்றென்றைக்கும் சுகசேமாக வாழ்ந்து கேளுமா என்ன வாழும் என்று மக்களித்தா பெருத்த சபையின் முன்பாக பெண்ணே அரண்மனை இருந்தவரை இப்பேறு பெருத்த சபையின் முன்பாக எதற்காக வரவேற்றேன் என்று கேட்கின்றாய். உன்னை எதற்காக